கர்த்தர் கிறிஸ்துவிடம் இன்றைய நற்செய்தி சீஷன் தன் போதகனைப் போல இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 10 அதிகாரம் 23 25 வசனம் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லிட்டாங்க, உங்களை ஒரு பட்டணத்தில் தொட்டினாங்கன்னா வேற பட்டணத்துக்கு போங்க. மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை சுற்றி முடியாது. அது மாத்திரம் இல்லை, சீஷன் தன் போதகனை விட மேற்பட்டவன் கிடையாது. அதனால் சீஷன் தன் போதகனை போல இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு போதகர் யார்? ஏசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் ஏசப்பா சொன்னாங்க, வீட்டு எஜமான அவங்க பெயல்சபுல்னு சொன்னாங்கன்னா அவன் வீட்டார் எப்படி சொல்லுவாங்கன்ட்டு. அப்போ ஏசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? தூஷிக்கிறாங்க, பெயல்சபுல்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணாங்க? அதெல்லாம் காதிலே வாங்கலை. அப்போ நம்ம போதகர் ஏசப்பா போல இருக்குன்னா நம்ம துன்பங்களை சகிக்கணும், தூஷணங்களை சகிக்கணும், மற்றவங்களை மன்னிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், பிதாட்ட நம்ம மற்றவங்களுக்காக பரிந்து பேசணும். அது மாத்திரம் ஏசு நாமத்தில் அற்புதம் செய்யணும். ஏன்னா சீஷன் தன் போதகனை போல இருக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம போதகர் ஏசப்பா இருக்காங்க, அவரை பின்பற்றி வாழுங்க. தேவநாமம் நம் வாழ்க்கையில மகிமைப்படும். இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.